அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு தமிழே வணக்கம் நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமாக இந்த அதிதிகள் பக்கத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகில் பல்வேறுபட்ட விளையாட்டுகள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு விளையாட்டை பற்றியும், குறிப்பாக அந்த விளையாட்டு இலங்கையில் ஏற்படுத்திய தாக்கம், குறிப்பாக இலங்கையில் இளைஞர்கள் அந்த ஒரு விளையாட்டுத் துறையில் எப்படியெல்லாம் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகமாக விளையாட்டு என்று பேசும் பொழுது நாங்கள் கிரிக்கெட் போட்டிகள், கால்பந்தாட்ட போட்டிகளை பற்றியே இலங்கை முழுவதும் அதிகமாக பேசிவிட்டோம். ஆனால் அதையும் தாண்டி இன்னும் பேச வேண்டிய, சாதித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களை வெளிக்கொண்டு வருவதற்காக பல்வேறுபட்ட விளையாட்டுப் போட்டிகள் இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அண்மையில் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்றிருந்த எமது 6 சிங்கங்களை பற்றி நாங்கள் குறிப்பிட வேண்டும். குறிப்பாக ஓட்டப் போட்டியாக இருக்கலாம், தடகள போட்டியாக இருக்கலாம், அவர்கள் பங்கு பற்றிய நீச்சல் போட்டிகளாக இருக்கலாம். 6 வீரர்கள், வீராங்கனைகள் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பாரிஸில் இடம்பெற்ற ஒலிம்பிக் திருவிழாவிலே கலந்து கொண்டு அவர்களுடைய சிறப்பான ஒரு பங்களிப்பை வழங்கியிருந்தார்கள். அவர்கள் வெற்றி பெறுகிறார்களா இல்லையா என்பது இரண்டாவது விடயம். இவ்வாறான மிக முக்கியமான விளையாட்டுகளில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர்கள் பங்கு கொள்வது என்பது நாங்கள் அவர்களை வரவேற்று அவர்களுக்கான ஊக்கப்படுத்தலை மேற்கொள்ள வேண்டும். வெறுமனே ஒரு சில விளையாட்டுப் போட்டிகளுக்கு மட்டுமே கொடுக்கின்ற முக்கியத்துவங்களை பல்வேறுபட்ட விளையாட்டுப் போட்டிகளிலும் கொடுத்தால் இலங்கை என்பது மிக முக்கியமாக, குறிப்பாக உலகளாவிய ரீதியில் விளையாட்டுகளில் மிகவும் பேசப்படுகின்ற ஒரு நாடாக மாறும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. காரணம், அத்தனை விளையாட்டு வீராங்கனைகள் ஒவ்வொரு போட்டிகளிலும், குறிப்பாக ஒவ்வொரு விளையாட்டுகளிலுமே தங்களை அர்ப்பணித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் ஒரு மிக முக்கியமான இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பல்வேறுபட்ட சர்வதேச போட்டிகளில் எமக்கு பெருமையை தேடிக் கொடுத்த ஒரு வீரரை தான் அழைத்து வந்திருக்கிறோம். அதுவும் குறிப்பாக தமிழர்கள் நாங்கள் அனைவருமே பெருமைப்படக்கூடிய வகையில் உலகளாவிய ரீதியில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விளையாட்டு வீரரை பற்றியும் அவருடைய விளையாட்டு சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்களை பற்றியும் தான் நாங்கள் பேச போகிறோம். நிச்சயமாக இந்த ஒரு பகுதி நேரம் உங்களுக்கு பல்வேறுபட்ட விடயங்களை கற்றுக் கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு பிரிவும் இருக்கிறது. அதற்காகவும் கூட வீரர்கள், இளைஞர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி வருகிறார்கள். அதற்கு குறிப்பாக நாங்கள் பெருமைப்படக்கூடிய வகையில் எமது லைக்கா ஞானம் அறக்கட்டளை என்பது அவர்களுக்கான ஒரு சரியான ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று எமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார் சத்குணராசா புஷாந்தன் அவர்கள். வணக்கம். உண்மையிலேயே அறிமுகத்திலேயே கூறியிருந்தேன், இலங்கையை பொறுத்தவரையில் விளையாட்டுகள் என்றாலே கிரிக்கெட், கால்பந்தாட்டம் என்கின்ற ரீதியில் இருக்கும் பொழுது உங்களுடைய விளையாட்டுகளை பற்றியும் உங்களை பற்றியும் நீங்களே ஒரு அறிமுகத்தை கொடுக்க முடியுமா? என் சொந்த இடம் வந்து யாழ்ப்பாணம். நான் ஒரு சர்வதேச விளையாட்டு வீரர். நாட்டுக்காக இப்போ மட்டும் 2 வெள்ளியும் ஒரு வெண்கல பதக்கமும் பெற்றிருக்கிறேன். இப்போ அடுத்த வந்து காமன்வெல்த்து போகிறதுக்காக தயாராகி கொண்டிருக்கேன், தேர்வு செய்யப்பட்டிருக்கேன். அதோடு சேர்ந்து லைக்கா ஞானம் ஃபவுண்டேஷன் ஒஃபிஷியல் அத்லீட் அவேண்ட சப்போர்ட்லாம் நான் இப்போ அடுத்த காமன்வெல்த்துக்கு போகிறதுக்கான முழு பயிற்சியிலிருந்து முழு அனுசரணையும் அவேண்டதெல்லாம் செய்து கொண்டிருக்கேன். குறிப்பாக இப்பொழுதே உங்களுக்கு புரிந்திருக்கும், அவர் வலுத்தூக்கல் பிரிவிலே தன்னை ஒரு மிக சிறந்த ஒரு வீரராக பரிணாமப்படுத்தி அதனூடாக பல பதக்கங்களை இலங்கைக்காக பெற்றுக் கொடுத்தவர். வலுத்தூக்கலை பற்றி எமக்கு சொல்ல முடியுமா? வலுத்தூக்கல் வந்து வெயிட் லிஃப்டிங், பவர் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ். ரெண்டும் சரியான டஃப்னு சொன்னால் ஏதாவது சின்ன ஒரு மிஸ்டேக் வந்தாலும் ஃப்யூச்சர்ன்றது இல்லாமல் போயிடும். இப்போ எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் ரிஸ்க் இருக்குது, எல்லா வேலையிலையும் ரிஸ்க் இருக்குது. ஆனால் சில ஸ்போர்ட்ஸ்மென் வந்து ஹை ரிஸ்க்காக இருக்கும். ஸோ சில நேரம் எங்களுக்கு அடுத்த ப்ராக்டிஸ் டைமில் மயக்கம் வரும், சில நேரம் கிராம்ப் ஆகும், மசில்ஸ் பிடிக்கும். இப்போ ஓடிக்கொண்டிருக்க மசில்ஸ் பிடிச்சால் விடலாம், பட் தோளில் ஒரு 300 கிலோ வச்சுக்கொண்டு காலில் பிடிச்சா ஆளுக்கு அடுத்த வாழ்க்கைன்றது இல்லை. ஸோ இது வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்போர்ட்ஸ், நல்ல கலர்ஸாக இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்தான ஸ்போர்ட்ஸ். ஆனால் அதே டைம் அதோட டார்க் சைட் வந்து சரியாக ரிஸ்க் இருக்குது. அதாவது இப்போ எல்லோரும் டிவியில் பார்க்குறதும் சரி, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை தாண்டி அந்த பர்சன் அங்கால இருக்கிற பக்கம் வந்து சரியாக கஷ்டமாக இருக்கும். என்ன சொன்னால் பாடி பெயின், சாப்பாடை கவனிக்கிறதா இருக்கட்டும், அவற்றை சோஷியல் லைஃபாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு சவாலாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சவாலை எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள்? சவாலை எனக்கு அதை சவால் தான், ஆனால் அது எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த வழியல் பிடிச்சிருக்குது. ஏன்னு சொன்னால் இது தேர்வு செய்த நான் தானே இந்த பாதை. யாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணவும் இல்லை, யாரும் கட்டாயப்படுத்தவும் இல்லை. எனக்கு பிடிச்சி தான் இந்த துறைக்கு வந்தேன். அதால் வந்து நிறைய சவால் இருக்குது. எப்படி சொன்னால், இப்போ நேற்று சரியான முதல் நாள் சரியான ப்ராக்டிஸ் ஹார்டாக செய்தால் அடுத்த நாள் வந்து எலும்பு இல்லாத அளவுக்கு பெயின் இருக்கும். அதே நேரத்தில் அந்த பெயினுக்கு நாங்கள் எந்த ஒரு
பெயின் கில்லர்ஸும் எந்த டேப்லெட்ஸும் எடுக்க இயலாது. அந்த நேரத்தில் ஒன்றும் செய்ய இயலாது. அதுவும் கூட பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும். அது உங்களுக்கு பல்வேறுபட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும். எங்களோட ஃப்யூச்சரே அது இல்லாமல் கொண்டு போயிடும். ஆனால் உடம்பு நோகுதோ நோக இல்லையோ என்னதான் இருந்தாலும் காலமேன் சாப்பாடு எடுத்துகிட்டு ப்ராக்டிஸுக்கு போக வேண்டியார். போயிட்டு கொஞ்சம் இதுண்டு ஓகே கஷ்டமாக இருக்கும். அங்கே ப்ராக்டிஸ் அந்த இடத்துக்கு போனால் மென்டலி ஃபிசிக்கலி ஓகே ஆயிடும். உண்மையிலேயே நல்ல ஒரு வழிபாதையில் செல்ல வேண்டுமாக இருந்தால் சில வழிகளை நாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு தான் மிக சிறந்த உதாரணமாக குறிப்பாக இந்த வலு தூக்கல், அதாவது பவர் லிஃப்டிங் என்று கூறுவார்கள். இவர்களுடைய வாழ்க்கையே சற்று வித்தியாசமானது தான். பிற விளையாட்டுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த பவர் லிஃப்டிங் என்கின்ற ஒரு விளையாட்டு என்பது அவர்களை வருத்தி, குறிப்பாக கரணம் தப்பினால் மரணம் என்பது போல அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளுமே மாறியிருக்கும். உண்மையில் இலங்கையில் இந்த பவர் லிஃப்டிங், அதாவது இந்த வலு தூக்கலில் இருக்கின்ற பிரதானமான சவால்கள், இந்த ஒரு விளையாட்டு துறையை நீங்கள் தேர்வு செய்ததனுடைய காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா? காரணம் வந்து எந்த பாடி ஃபிசிக்கு ஏற்ற ஸ்போர்ட்ஸ் இதாக இருந்துச்சு. நான் முதல் வெயிட் லிஃப்டிங் செய்துட்டு இப்போ இந்த அப்படியே பவர் லிஃப்டிங் வந்தேன். நிறைய ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் டீமிலோட நான் ஈடுபட இல்லை. ஆனால் இப்போ நேஷனல் டீமில் இருக்கிறேன். விளையாடோண்டு ஆர்வம் இருந்தது. ஆனால் இது எனக்கு சரியான ஒரு விளையாட்டு தேர்வு செய்ததில் ஒரு சவால் இருந்தது. நான் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் செய்தோன்றிருக்க இந்த ஸ்போர்ட்ஸ் எனக்கு ஃபிசிக்கலோடைய மென்டலி நல்ல எனக்கு ஹாப்பினஸ் தந்துச்சு, மன நிம்மதி தந்துச்சு. வீட்டில் என்ன சொன்னார்கள்? முதல் முறையாக ஒரு வலு தூக்கல் வீரராக நான் மாறப்போகிறேன். உங்கள் பாடசாலை பருவத்தை தாண்டி குறிப்பாக யாழ் மண்ணிலே பிறந்து அங்கே வளர்ந்திருந்த நீங்கள் இந்த ஒரு விளையாட்டை தெரிவு செய்த பொழுது குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எதிர்கொண்ட விடயங்கள்? இல்லை, ஆரம்பத்தில் அவைக்கு தெரியாது. நான் இவ்வளோ வெயிட் தூக்குறேன்னு தெரியாது, இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு ஜிம்மில் தெரியாது. ஆனால் இப்போ இந்த வீட்டில் எந்த ஒரு பையனையும் என்ன வீட்டை அவள் அம்மா அப்பா கஷ்டப்படுவீங்க வீட்டுக்கு நான் அந்த வேலையை விரும்பி ஏற்றுக்கொண்டேன். நான் அதை அனுசரித்து போகலாம். அதுக்கு அவையும் அந்த வேலையை அனுசரிக்கணும்னு நான் எதிர்பார்க்க இயலாது. அப்போ வீட்டில் பெரும்பாலும் அதை காட்டிக்கொள்றே இல்லை. மேக்ஸிமம் ஓகேம்மா என்ன, ஆனால் சரியான பெயின் இருக்கும். சில நேரம் காலமே முகம் கழுவையில் அது ஏன்னா கை ஃபுல்லாக அந்த காயம் இருக்கும். சில நேரம் கை மடித்து சாப்பிடல, அது சாப்பிடி இருக்கு. ஆனால் வீட்டில் காட்டினா அவனை பின்னம் உனக்கு வேண்டாம், நீ கஷ்டப்படுற, பட் யாரும் அம்மா அப்பா எந்த பிள்ளையும் கஷ்டப்படுற விரும்ப மாட்டேன். வீட்டில் மாட்டேன்னு இந்த ஒரு கட்டத்தில் ஓகே அவன் இதுக்காக நிறைய கஷ்டப்படுறான். இப்பொழுது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இப்போ சந்தோஷம். என்ன சொன்னால் இப்போ பேப்பரில் வர்ற சரி, இப்போ கிடைக்க அங்கீகாரம் சரி, அவைக்கு அந்த சந்தோஷம் கொடுக்குறபடியான பிரச்சனை இல்லை. மற்ற தெரியும் கஷ்டம்ன்ட்டு தெரியும். ஆனால் இப்போ எந்த ஒரு மறுப்பும் இல்லை வீட்டு பையன். குறிப்பாக நாங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு விடயம்தான், இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த வலுதூக்கல் பிரிவிலே இருக்கின்ற ஒரே ஒரு தமிழ் விளையாட்டு வீரர் என்றால் அது நீங்கள் தான். உங்களுக்கு அந்த பெருமை இருப்பது போல எங்களுக்கும் அந்த பெருமை இருக்கிறது. காரணம், பிற விளையாட்டுக்களை தாண்டி நான் கூறியது போல பல்வேறுபட்ட கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து தான் இந்த விளையாட்டில் நீங்கள் பயிற்சி பெறுவதாக இருந்தாலும் சரி, அதில் சாதிப்பதாக இருந்தாலும் சரி, உங்களை வருத்தி ஒவ்வொரு விடயங்களிலும் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். குறிப்பாக அதிகப்படியான இந்த பாரங்களை தூக்குதல், எவ்வளவு பாரத்தை தூக்கி இருக்கிறீர்கள்? நான் இந்த விளையாட்டு மொத்தமாக வந்து 823 ஸ்ரீலங்கா ரெக்கார்ட், 3 ரெக்கார்ட் என்கிட்ட இருக்குது. இவ்வளோ காலமாக இருந்தது வந்து 3 வருஷத்துக்குள்ளே அதை நான் அதை சுவீகரித்து கொண்டேன். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போய்க்கொண்டிருக்கேன். அது என் இலக்கு வந்து வேர்ல்ட் கேம்ஸ் அடுத்த வருஷம் இருக்குது. அதுதான் என் டார்கெட்டாக போய்க்கொண்டிருக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ மட்டும் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஒலிம்பிக் கமிட்டிக்கு வேறு இல்லை. ஆனால் வேர்ல்டு கேமுக்கு வந்தால் அது ஒலிம்பிக் கமிட்டிக்கு, இப்போ கிரிக்கெட் இப்போ ஒலிம்பிக் கமிட்டிக்கு கொண்டு வர மாதிரி இதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கான ப்ரப்போசலும் போய்க்கொண்டிருக்கு. கடைசி ஒலிம்பிக்கில் பாரிஸ் ஒலிம்பிக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த ஃப்யூச்சரில் வரும். ஏன்டா இப்போ நாங்கள் எவ்வளவு கொஞ்சம் பின்னிக்கு இருக்கிறோமோ அவ்வளோ ஜம்ப் பண்ணி முன்னே ஏஷியன் குவாலிஃபைட் பண்ணினா ஈஸியாக ஒலிம்பிக் போகலாம். நான் ஒலிம்பிக் அவ்வளோ ஈஸியான கஷ்டம். இலக்கு இருக்கிறது, ஒலிம்பிக் விளையாட வேண்டும் என்று அந்த ஆசையும் இருக்கிறது. ஒவ்வொரு விளையாட்டு வீரன்ற வாழ்நாளுக்கான அது எந்த ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் அது அவனுக்கு வாழ்நாள் தவமாக தான் இருக்கும்.
நிச்சயமாக இவர் கூறியது போலதான் 2024 ஒலிம்பிக் போட்டிகள் பெரிசிலே நிறைவடைந்து விட்டது. இப்பொழுது 2028ஆம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டிகளில் மிக முக்கியமான ஒரு விளையாட்டாக இந்த கிரிக்கெட்டையும் இணைத்துக் கொள்வதற்கான ஒரு செயற்பாடுகள் என்பது இப்பொழுது அடுத்த கட்ட, அதாவது மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உத்தியோகபூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் சில மாதங்களில் வெளிவரலாம். அமெரிக்காவில் நடைபெற போகின்ற இந்த ஒலிம்பிக் போட்டியிலே கிரிக்கெட்டும் இணைத்துக் கொள்ளப்படுமாக இருந்தால் இலங்கையில் நாங்கள் முதல் முறையாக ஒரு ஒலிம்பிக் விழாவில் தங்கத்தை பெறுவதற்கான ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே போன்றுதான் இவருடைய இந்த வலுத்தூக்கல் பிரிவையும் அவர்கள் அங்கீகரிப்பார்களாக இருந்தால் இலங்கை இன்னும் ஒரு தங்கத்தை பெறுவதற்கும் கூட இவரினூடாக, குறிப்பாக நாங்கள் அந்த தங்கத்தை எங்களுடைய கையில் பெருமையாக ஒரு தமிழன் வென்றுவிட்டான் தங்க பதக்கத்தை என்கின்ற ஒரு பெருமையோடு அடுத்த கட்டத்தை நோக்கி பெருமையாக நகரலாம். குறிப்பாக உங்களை பார்த்து பல்வேறுபட்ட இளைஞர்கள் குறிப்பாக இந்த விளையாட்டு பிரிவுக்குள்ளே இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். நிகழ்கால இளைஞர்கள் குறிப்பாக இந்த வலுத்தூக்கலிலே எப்படியான ஒரு ஆர்வத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள்? நார்மலி இப்போ எங்கள் எல்லாருக்குமே ஒரு உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கோம். சரி, ஒரு நாங்கள் வலிமையாக இருக்கத்தான் யாரையும் விரும்புவோம். ஏன்னா நாங்கள் காட்டில் இருந்தால் நாட்டுக்கு வந்து நாங்கள் அப்போக்க அதே நாங்கள் என்ன தான் உடுப்பு போட்டிருந்தாலும் வேடுவ இனத்தில் இருந்தால் நீங்கள் இந்த இவ்வளோ பரிணாமம் அதில் வந்து இப்போ எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கத்தான் விரும்புவீனம். ஒரு வெயிட்டை தூக்குறது சரி, ஒரு ஓடுறது சரி, பாயிறது சரி, எல்லாருக்கும் தங்களோட திறமையை வெளிக்காட்ட அதில் வந்து இயல்பிலேயே எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்குது. இப்போ என்னை பொறுத்தளவில் ஏஷியாவில் ஓரளவுக்கு நாங்கள் ஷைன் பண்ணக்கூடிய அளவிலான் இருக்கோம் ஸ்ரீலங்கா பவர் லிஃப்டிங். ஆனால் அதுக்கான அனுசரணை தான் அதுக்கு சரியாக அமையலை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து குறை சொன்னாலும் இந்த ஜென்ரேஷன் நிறைய சவால்களுக்கு மத்தியிலான் வளர்ந்து கொண்டிருக்கு. ஏன்னு சொன்னால் ஒரு முதல் இருந்த சமூகம் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் உள்ளாகலை. ஸ்கூல் விட்டால் டியூஷன் அந்த கண்காணிப்பு இருந்தால் இப்போ நாங்கள் திசை மாறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய கேளிக்கையான விஷயங்களுக்கு போகலாம். ஆனால் இப்போ இந்த இருக்க சமூகம் வந்து அவ்வளோத்தையும் தாண்டி தான் முன்னு வந்து ஒன்று இருக்குது. இந்த சமூகம் எங்களை அடுத்த ஒரு நிலையை கொண்டு போகும். நிச்சயமாக நீங்கள் கூறியது போல இந்த அனுசரணை என்கின்ற ஒரு விடயம், இவ்வாறான விளையாட்டுக்கள் மீது அதிகமாக அனுசரணையாளர்கள் கவனம் செலுத்தாததனுடைய விளைவுதான் பல்வேறுபட்ட இளைஞர்கள் இந்த விளையாட்டுகளினூடாக, அதே நேரத்தில் இன்னொரு பண்ண பல்வேறுபட்ட விளையாட்டுகள் இருந்தாலும் கூட அதனூடாக தங்களை ஒரு சாதனையாளர்களாக மாற்றிக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்களாக இருந்தாலும் சரி, பல்வேறுபட்ட அனுசரணை நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக இவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற வாய்ப்பு தான் இன்னும் பல்வேறுபட்ட வீரர்கள் இந்த பிரிவுக்கும் இந்த விளையாட்டுகளினூடாக இலங்கையினுடைய பெருமைக்கும் அடுத்த கட்ட நோக்கி அவர்களுடைய வெற்றியினூடாக எமது நாட்டிற்கு பெருமையை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு உந்து சக்தியாக அமையும். அரசாங்கத்திற்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. குறிப்பாக அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது? ஒரு அரசாங்கம் இதற்காக எவ்வாறான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருக்கிறது? உங்களுக்கான ஊக்குவித்தல் என்பது அரசு தரப்பிலிருந்து எப்படி கிடைக்கப்பெறுகிறது? இப்போ எனக்கான மட்டும் இல்லை, கிரிக்கெட், ரக்பி, ஃபுட்பால் இதை கடந்து வந்து ஃபுட்பால் 30 ஓரளவுக்கு ஓகே. ஆனால் இப்போ ரக்பியும் ஃபுட்பால் கிரிக்கெட்டையும் கடந்து மற்ற எல்லா ஸ்போர்ட்ஸ் நிலையும் அதே தான், ஒரே கோட்டில் தான் இருக்கிறது. இவர்கள் கிரிக்கெட்டும் ரக்பியும் ஏதோ ஒரு மிக உயரிய அந்தஸ்து போட்டி. இப்போ அனுசரணையாளர்கள் வந்து கிரிக்கெட்டுக்கும் ரக்பியும் கொடுக்குற அந்த முக்கியத்துவம் மற்ற விளையாட்டும் கொடுத்தானா இப்போ கடைசியில் வரைக்கும் நாடுன்னு சொல்லி, ஆனால் அங்கே போய் வெற்றி பெற்று இங்கே வரைக்கான் நாட்டை பற்றி கதைக்க இங்கேருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு அதுக்கு தயார்படுத்திக்க இங்கே எந்த ஒரு ஊக்கப்படுத்தலும் இல்லை. ஆனால் வெற்றி கிடைச்சா அப்புறம் வேணும்னா அது வேல்யூ இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதான். கஷ்டப்படைக்கான் அவனுக்கான உதவிகள் கிடைக்கப்பெறணும். எல்லா ஸ்போர்ட்ஸும் இப்போ வேர்ல்டு இப்போ ஜூனியர் அத்லீட் நடக்குது. ஸோ அது கூட அவைக்கு இன்னும் அனுசரணை சரியாக கிடைக்கல. ஆனால் இதே வேறு நாடுகளில் நிறைய ஒலிம்பிக் குவாலிஃபைட் பண்ணாக்கள் நாட்டை விட்டு போய்க்கொண்டிருக்கிறேன். காரணம் வந்து இலங்கையில் வந்து சவுத் ஏஷியாவில் வந்து இன்னும் விளையாட்டு வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பார்க்கப்படவில்லை. இந்தியாவில் சரியான ஒரு வசதி வாய்ப்புகள் என்பது இன்னுமே ஒரு அடையாளப்படுத்தப்படவில்லை. விளையாடுறா சரி, ஜிம்மு போகிறனா சரி, கேட்குற வந்து அது ஹொபின்னு தான் கேட்பாங்க ஒழிய மற்ற பொழுதுபோக்குன்னு தான் யோசிக்கிற ஒழிய அதில் ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, அது ஒரு உலகம்ன்றதை ஏற்றுக்கொள்ளுங்கிற சமூகம் தயாராக இல்லை. ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத இடத்துல எங்களுக்கான ஒலிம்பிக் மெடலோ சரி, மினிமம் ஒரு ஏஷியன் மெடலோ சரி கிடைக்கிற சரியான கஷ்டம்.
அதனால தான் பலரும் வெளிநாடுகளுக்கு படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்தியாவில் 140க்கு மேற்பட்ட கோடி ஆக்கள் இருந்தும் கடைசி ஒலிம்பிக்கில் 6 மெடல். அதுவும் ஒரு தங்கத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை காணப்பட்டது. காரணம் உண்மையிலேயே அவர் கூறியது போல இந்த ஆசிய நாடுகளுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த தெற்காசிய நாடுகளுக்கு இருக்கின்ற ஒரு குறையாகவே இது பார்க்கப்படுகிறது. விளையாட்டை வெறுமனே ஒரு விளையாட்டாக மட்டுமே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். விளையாட்டு என்பதும் கூட உத்தியோகபூர்வமாக பல்வேறுபட்ட வீரர்களை தாண்டி ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் கூட தொழில் ரீதியாக பார்க்கப்பட வேண்டியதுதான். அதற்கு நீங்கள் சரியான ஒரு ஊக்கப்படுதலை அரசாங்கமும் சரி தனி நிறுவனங்களும் சரி கொடுக்குமாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் சாதித்து காட்டக்கூடிய பல்வேறுபட்ட வீரர்கள் அனைத்து மொழிகளை பேசுகின்ற இன ரீதியாக நாங்கள் எதை வைத்து பிரித்து பார்த்தாலும் அத்தனை பிரிவுகளிலுமே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் கூறியது போல மிகப்பெரிய 140 கோடியை வைத்திருக்கின்ற ஒரு மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவினாலும் கூட 6 பதக்கங்களை மட்டுமே பெற முடிந்தது. அவர்களாலும் கூட இம்முறை ஒரு தங்க பதக்கத்தை பெற முடியவில்லை. இருந்தாலும் கூட இலங்கை வீரர்களுடைய வளர்ச்சி என்பது பிற விளையாட்டுகளில் இப்பொழுது அதிகமாகவே காணப்படுகிறது. ஒவ்வொரு விளையாட்டுகளிலும் குறிப்பாக பல சர்வதேச விருதுகளை ஒவ்வொரு விளையாட்டு பிரிவுகளிலுமே பெற்று வருகிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கான அந்த ஊக்குவிப்பு என்கின்ற ஒரு விடயத்தினூடாகத்தான் நாங்கள் பின்னிலையில் இருக்கின்றோம். உங்களுடைய விளையாட்டுகளை பொறுத்தவரையில் உங்களுக்கென்று ஒரு தரமான பயிற்சியாளர் இருந்திருப்பார், உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நபர் இருந்திருப்பார். இந்த விளையாட்டினூடாக உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு யாரெல்லாம் உழைத்திருக்கிறார்கள், யாருக்கு நீங்கள் நன்றி கூற விரும்புகிறீர்கள்? என்னுடைய இந்த இடம் வந்து எனக்கு பின்னால் நிறைய மனிதர்களுடைய உழைப்பு இருக்குது, நிறைய மனிதர்களுடைய உதவிகள் இருக்குது, நிறைய நண்பர்களோட ஃபினான்சியலாக சரி பொருட்களாயிரும் சரி நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க. மற்ற என்னுடைய கோச்சஸ் முதல்ல ஸ்டார்டிங் வந்து பார்த்தேன்னு சொல்லி இப்போ இந்தளவு ஸ்ரீலங்கா ரெக்கார்டை பிரேக் பண்ணுற அளவுக்கு மட்டும் என்னை வளர்த்து விட்டது வந்து ஜேகே ஃபிட்னஸ். அங்கே ப்ராக்டிஸும் பண்ணேன். ஜேகே அவர் தான் கோச்சும். இப்போ வந்து அயர்லாண்டில் இருக்கிற ஆள் தான் இப்போ கோச் பண்ணுறேன். அவைகளுக்கு முதல் நன்றி. மற்றது எனக்கு பெரிய ஒரு பலம் வந்து நண்பர்கள். என்ன சொன்னால் நண்பர்கள் நான் 100க்கு 200 சொல்லுவேன். என்ன சொன்னால் நான் கஷ்டப்படுற நேரத்துலேயும் சரி எனக்கு இப்போ அங்கீகாரம் இருக்குது. இப்போ ஒரு யாருன்னு சொன்னால் தெரியும், ஆனால் யாருன்னு தெரியாமல் இடத்துல உதவி செய்கிறன்ற அது உதவி இல்லை, அது அவங்க அதாவது ஒரு சமூகமாக வளர்ந்து வர்றதுக்கு அவங்க இட்ட வித. ஸோ எனக்கு நான் வெற்றி பெறணுமென்றதை தாண்டி எனக்கு பின்னால் இருக்கிற மக்கள் கூட்டம், எனக்கு பின்னால் இருக்க அந்த நண்பர்கள் வெற்றி பெறணுமென்றால் எனக்கு ஆசை. ஏன்னா நான் கேட்க எனக்கு பின்னால் நான் கடந்து வந்த வழிகளும் சரி, என்னோட இருந்த மக்களும் சரி வழியால் வரணும். அதான் என்னுடைய கனா. மற்ற அதான் அவைக்கு நன்றி. குறிப்பாக இந்த விளையாட்டை பற்றி நீங்கள் எமது மக்களுக்கு ஒரு சரியான ஒரு தெளிவூட்டலை கொடுக்க முடியுமா, ஊக்குவித்தலை மேற்கொள்ள முடியுமா? ஒரே ஒரு விஷயம் தான், கிரிக்கெட்டு கொடுக்குற அதே முக்கியத்துவம் எல்லா விளையாட்டும் கொடுங்க, தண்டவாட்டில் தானாக வளரும். இளைஞர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற ஒரு அறிவுரையாக இது இருக்கும்? சரியான ஒரு இப்போ ஸ்போர்ட்ஸை பற்றி இப்போ பாடி பில்டிங் அதோடு சேர்த்து இது ஒன்று சரியான ஒரு கோச்சை நீங்கள் தெரிவு செய்யுங்க. அதோடு சேர்ந்து ஒரு குறுகிய லாபத்துக்காக உங்களோட உடலையோ சரி உங்களுடைய எதிர்காலத்தையோ சரி அட வைக்காங்க. ஏன்னா நிறைய பேர் தவறான வழியில் அதாவது சில ஊக்கமருந்து பாவனைகளால் ஒரு குறுகிய காலத்தில் ஒன்று அடையணும் என்று எதிர்பார்க்குறீங்க. ஆனால் அது என்றைக்குமே நிலைக்காது, என்றைக்கும் குறுகிய காலத்தில் யாரும் வளர முடியாது. ஸோ நீங்கள் உழைப்பை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தால் உழைப்பு என்றைக்கும் வீண் போகாது, அது திருப்பி எங்கள்கிட்ட கட்டாயம் வரும். மற்ற நிறைய பேர் இப்போ சொல்கிற வந்து நான் அவமானப்பட்டேன், நான் அசிங்கப்பட்டேன், எனக்கு அந்த என்றைக்குமே அடுத்தவைக்காக வாழ வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை. நாங்கள் அடுத்தவனுக்காக ப்ரூவ் பண்ண வலிக்கிட்டால் சாக மட்டும் ப்ரூவ் பண்ணி கொண்டிருப்போம். இந்த ஒரு நாள் வந்து யோசிக்க நான் அவனுக்கு ப்ரூவ் பண்ண ஒரு பிடிச்ச ஒரு துறையை எடுத்துகிட்டு அதில் தொடர்ந்து நீங்கள் உழைச்சி கொண்டு இருந்தால் மேலே வரலாம். அதை யாருக்காக நிரூபிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை, யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் அந்த வேலை செய்ய சந்தோஷமாக உணர்ந்தால் காணும். அது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய வெற்றிகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கு. நிச்சயமாக இதற்காக தான் இந்த கேள்வியை நான் உங்களிடம் கேட்டேன். பலருக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனை தான் இவ்வாறான விளையாட்டுகளில் பிறர் என்னை எப்படி பார்ப்பார்கள், இது எனக்கு சரியாக பொருந்தக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்குமா, பல அவமானங்களையும் வழிகளையும் நான் சுமக்க வேண்டி ஏற்படுமோ என்கின்ற ஒரு விதமான ஒரு அழுத்தம் அவர்களை இவ்வாறான விளையாட்டுகளில் சாதிக்க முடியாமல் பின்னோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதில் சாதித்த ஒருவரை வைத்து தான் இப்பொழுது அந்த கேள்வியை அவருடைய வாயாலே நான் சொல்ல வைத்தேன். காரணம், இவ்வாறான இளைஞர்கள், குறிப்பாக பல இளைஞர்களை நாங்கள் பார்க்கிறோம், உங்களுக்கு ஆர்வம்
விருப்பம் இருக்கிறது. ஆனால் உங்களை சுற்றி இருக்கின்ற அழுத்தமும் பயமும் தான் இவ்வாறான விளையாட்டுகளில் உங்களை சாதிக்க விடாமல் ஏதோ ஒரு விடயம் உங்களுக்குள்ளே உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. அவரோடு தான் இந்த குறிப்பாக இந்த வலுதூக்கல் விளையாட்டினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நான் உங்களோடு பேச இருப்பது, அடுத்ததாக நீங்கள் ஒரு இமாலய இலக்கை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள். குறிப்பாக பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகள், இந்த காமன்வெல்த் கேம்ஸ் தென்னாப்பிரிக்காவிலே அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கிறது. இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி முதல் தமிழராக இந்த விளையாட்டு பிரிவில் நீங்கள் செல்கிறீர்கள். தயாராகிவிட்டீர்களா? நிச்சயமாக. ஏன்னா முதலாவது பெருமை, நான் போன 2022 தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். நான் நாட்டின் பொருளாதார பிரச்சனையால் நியூசிலாந்து நடந்தது, போக முடியலை. என்ன போகிறண்டாலும் என்னட்ட அப்போக்கு அவ்வளோ காசு இல்லை. கடைசி 1.5 மில்லியன் தேவைப்பட்டு 15 லட்சம். அதுக்கு நான் தயாராகவே இல்லைன்னு, அவ்வளோ பெரிய காசு என்னட்ட இல்லையும் இல்லை. இந்த வருஷம் திருப்பி செலக்ட் ஆனான். திருப்பி செலக்ட் ஆக பயந்துனான், போக முடியுமோ தெரியாது. என்ன கடைசியாக நடந்த நேஷ்னல் பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்லேயே அதை குவாலிஃபை பண்ணிட்டேன். நான் மட்டும்தான், அதாவது ஹோல் டீமில் குவாலிஃபைட், ஃபஸ்ட் டைமே அதை குவாலிஃபை பண்ணேன். ஆனால் அப்போக்க போகணும் இல்லையாண்டு பயந்தான் இருந்தது. போக மாட்டேன்னா நம்பிக்கை இருந்தது. நான் இப்போ ரெடி, ஃபுல்லாக ஃபுல் ஃபோக்கஸும் ரெடியாக இருக்கேன். கட்டாயம் குறைஞ்சது 3 மெடல் நாட்டுக்காக கொண்டு வருவேன். எத்தனை பிரிவுகளில் நீங்கள் பங்கேற்கிறீர்கள்? அதாவது இப்போ என்னுடைய பிரிவு 120 கிலோவுக்கு மேற்பட்ட, உடல் எடைக்கு மேற்பட்ட பிரிவு. அதில் யாரும் பங்கு பெற்றலாம். அதோடு சேர்ந்து இப்போ போகிற ஸ்ரீலங்கா டீம் சப் ஜூனியர், ஜூனியர், ஓப்பன் இந்த பிரிவுகளில் நாங்கள் நாட்டை பிரதிநிதிப்படுத்தி பொதுநல விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்ற போகிறோம். இப்போ மட்டும் நாட்டுக்காக யாரும் பிளேஸ் கிடைச்சிருக்கு, ஆனால் தங்கம் கிடைக்கல. அதுக்கு முயற்சி செய்வேன் கட்டாயம். இந்த தருணத்தில் எங்களுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் தங்கத்தோடு வர வேண்டும். இதே தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் முதல் விருந்தினராக உங்களை நாங்கள் அலங்கரிப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். காரணம், திறமைசாலிகள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட திறமைசாலிகள் தான் உருவாகி இருக்கிறார்கள். இவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பாரிய பொறுப்பு எமக்கு இருக்கிறது. இப்பொழுது அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக நான் கூறியது போல இந்த தென்னாப்பிரிக்காவில் நடைபெற இருக்கின்ற பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகள் காமன்வெல்த் கேமிலே இலங்கை சார்பாக இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி இவருடைய பங்கு பற்றல் என்பது நிச்சயமாக ஒரு தங்கத்தை இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்களும் அதனை அதாவது பின்தொடர்ந்து அதனூடாக நீங்கள் அடைகின்ற வெற்றியை நாங்கள் நிச்சயமாக ஊடகங்கள் வாயிலாக அதனை வெளிப்படுத்துவதற்கும் தயாராக இருக்கிறோம். குறிப்பாக நீங்கள் ஒரு விடயத்தை கூறியிருந்தீர்கள், பிரிவுகள் தொடர்பாக பேசும் பொழுது ஜூனியர் பிரிவு, சீனியர் பிரிவு, அதே நேரத்தில் இந்த ஓப்பன் பிரிவு, இது தொடர்பாக கொஞ்சம் விளக்கம் அளிக்க முடியுமா? விளையாட்டுத்துறையில் அதாவது பிறந்தலேருந்து இறக்க மட்டும் விளையாடி கொண்டு இருக்கலாம். அதாவது 18 வயதுக்கு, இப்போ 18 வயது சப் ஜூனியர், 18-23 ஜூனியர், 23லேருந்து 40 வயசு மட்டும் ஓப்பன், 40லேருந்து 50, 50லேருந்து 60 மாஸ்டர்ஸ் 1, மாஸ்டர்ஸ் 2, மாஸ்டர்ஸ் 3 இருக்குது. அதால் ரெண்டைக்குமே விளையாடி கொண்டு இருக்கலாம். விளையாடு பெரிய ஒரு உலகம், பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு எல்லோரும் வந்தால் நல்ல உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையும் பெறணும்னு சொன்னால் விளையாட்டு அன்றைக்குமே ஒரு சிறந்த ஒரு தேர்வாக இருக்குது. அடுத்ததாக கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் அளவில் செலவாகும் என்று கூறியிருந்தீர்கள். அரசாங்கம் இதற்காக ஒதுக்குகின்ற நிதி ஏதும் இருக்கிறதா? 2022ஆம் ஆண்டு நாடு பொருளாதார ரீதியாக ஒரு பாதிப்பை சந்தித்திருந்தது. உங்களால் நியூசிலாந்துக்கு பயணிக்க முடியவில்லை. இப்பொழுது இலங்கை அரசாங்கம், குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சு இருக்கிறது. உங்களுக்கு அதனூடாக ஏதேனும் உதவிகள் கிடைக்கப்பெறுவதில்லையா? அதாவது முதல் 2 தரம் ஏஷியாவுக்கு ஒருக்கா 2023ஆம் ஆண்டு துபாயில் நடந்த ஏஷியன் பவர் சாம்பியன்ஷிப் டிக்கெட் காசு தந்தவ. அதில் அந்த அப்போக்கு இருந்த எனக்கு செலவினத்தில் ஒரு 30% மிச்சம் 70% சொந்த காசும் நண்பரோட உதவி, ஊர் மக்களோட உதவியெலாம் போனது. பேருந்து ஹாங்காங்கில் நடந்த ஏசியன் பசிபிக் அதுக்கும் 2 லட்சம் தந்தவ. டிக்கெட் காசு 223, 226 ஏதோ. ஆனால் அதுக்கு 8 லட்சத்துக்கிட்ட முடிஞ்சு அது ஒரு 25-30% தான். அது இந்த கடைசியாக நடந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப்பு நாங்கள் தரவே மாட்டோம், 0ன்னு சொல்லியாச்சு அப்போக்கு. ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால், இந்த நேரத்தில் இப்போ மெட்ட நாட்டில் இருக்க வீரெல்லாம் போட்டியை பறி பார்த்துன்னு இருப்பாங்க. நாங்கள் யோசிக்கிறது ஸ்பான்சர்ஸ் தேடணும், சாப்பாடு ரெடி பண்ணணும். அந்த ஃபுல் ஃபோக்கஸ் இப்போ பங்கு பெற்றது பெரிய சவால். அங்கே வெற்றி பெற்றதை அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிங்க. நாங்கள் பங்கு பெற்றது சவாலாண்டேக்க மென்டலி சரி அவுட் ஆயிரும்.
என்ன சொன்னால் அந்த நேரத்தில் ஆல்ரெடி பாடி சரியாக டயர்டாக இருக்கும், மென்டலியும் என்னடா ஒரு உதவியும் கிடைக்கலையேக்க தேவையில்லைன்னு போயிடும். அதே மாதிரி தான் நான் ஏஷியாவுக்கு போயிட்டு இங்கே மினிஸ்ட்ரியில் ஒரு 4 நாள் போய் நின்றாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பொதுநலவாய விளையாட்டுப் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நீங்கள் விளையாட செல்கிறீர்கள். ஆனால் அரசாங்கம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பண ரீதியான எந்த விதமான உதவியுமே வழங்க தயாராக இல்லை. இது அதாவது எந்த ஸ்போர்ட்ஸும் இதுதான் எல்லா ஸ்போர்ட்ஸோட நிலைமையும் அதுதான். வெளியால் நாங்கள் நாட்டை பிரதிப்படுத்திட்டு வருவோம், ஃப்ளக்கோட ஃபோட்டோ எடுப்போம், மெடலோடு வருவோம், பின்னுக்கான கடனோடான் வருவோம் நாங்கள். ஆனால் தெரிகிறவங்களுக்கு அந்த வெற்றியும் பதக்கம் தான். பின்னிக்கிட்டு கடன் தெரியாது. ஒவ்வொரு தடவை நாட்டு ஏன்னா போன முறை நான் ஏஷியா 2 சில்வர் ஃபஸ்ட் டைம். நான் எனக்கு அதில் சந்தோஷம் இல்லை, ஏன்னா மெடலை பார்க்க கடன் தான் தெரியுது. உண்மை யோசிக்க வேண்டிய விஷயம். இவர் புன்னகையோடு இந்த விடயத்தை தெரிவித்திருந்தாலும் கூட பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற ரீதியில் அரசாங்கத்திற்கு நாங்கள் விடுக்கின்ற ஒரு கோரிக்கை தான், இவருடைய முகத்தை பாருங்கள். இப்பொழுது இவர் கூறிய விடயத்தில் இருக்கின்ற அழுத்தமான விடயங்களை பற்றி பாருங்கள். நாட்டிலே விளையாட்டுத்துறை அமைச்சகம் இருக்கிறது. பல்வேறுபட்ட விளையாட்டுகளுக்கு நீங்கள் தான் உதவித்தொகையை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். பல்வேறுபட்ட விடயங்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருக்கிறது. பலருக்கு நிதி போதாது என்று மேலும் நிதிகளை ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எவ்வாறு இவ்வாறான விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பது? இவர்களுக்கு தேவையான விடயங்களை யார் சரி செய்வது? உண்மையில் சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு இடத்தில் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கமே தவறுவிடும் பொழுது எப்படி நாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது? எப்படி இவர்களுக்கு ஊக்கப்படுத்தலை மேற்கொள்வது? வெறுமனே தனியார் அனுசரணையினூடாக மட்டுமே இவர்கள் சாதிக்க வேண்டுமாக இருந்தால் எதற்கு அரசாங்கம் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. விளையாட்டுத்துறை அமைச்சை சார்ந்த யாராவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டீர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும். இவ்வாறான பல்வேறுபட்ட விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள், பல்வேறுபட்ட விளையாட்டு பிரிவுகள் இருக்கிறது. இவர்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை யார் மேற்கொள்வது? எப்படி நாங்கள் விளையாட்டுகளை ஊக்கப்படுத்துவது என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இவர் முன்பே கூறியது போலதான் கிரிக்கெட் போட்டிகள், ரக்பி போட்டிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற முன்னுரிமை என்பது மற்ற விளையாட்டுகளுக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. சர்வதேச ரீதியாக பல்வேறுபட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வெற்றி பெற்று இம்முறை அதுவும் அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கின்ற இந்த பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தும் கூட அதற்காக செல்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை 2022ஆம் ஆண்டில் அவர் பயணித்திருந்தால், நியூசிலாந்திலே முதல் தங்கத்தை இலங்கை பெற்றிருந்தால் எப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை நாங்கள் பெற்றிருக்க முடியும்? திறமை இருந்தும் அதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் மன அழுத்தத்தோடு அத்தனை நாடுகளோடும் போட்டி போட்டு வெற்றியையும் பெற வேண்டும். அப்படி வெற்றி பெற்று தங்க பதக்கத்தோடு நாட்டிற்கு வருவதாக இருந்தால் நாங்கள் விமான நிலையத்தில் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து நாங்கள் தான் இவர்களை அனுப்பி வைத்தோம், எமது விளையாட்டினூடாகத்தான் இவர்கள் அந்த அங்கீகாரத்தை பெற்றார்கள் என்கின்ற ஒரு மாறுதட்டி கொள்கின்ற பெருமையை நாங்கள் பெற வேண்டுமா? அல்லது இவ்வாறான பல வீரர்களை சரியான ஒரு ஊக்கப்படுத்தல் பயிற்சிகளை வழங்கி அவர்களுக்கு தேவையான விடயங்களை எல்லாம் வழங்கி அவர்களை அனுப்பி வைத்து அந்த வெற்றியை நாங்கள் மாறுதட்டி கொண்டாடுவதா என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்குமே உரிய ஒரு பொறுப்பான ஒரு விடயமாக தான் நாங்கள் உங்களுக்கு இந்த விடயத்தை கூறுகிறோம். இப்பொழுது உங்களிடம் நேரடியாகவே கேட்கிறேன். அரசாங்கம் கைவிட்டு விட்டது என்பதை நாங்கள் நேரடியாகவே ஒத்துக்கொள்கிறோம். தனியார் அனுசரணை என்பது எப்படி உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது? குறிப்பாக உங்களுடைய சீருடையோடே வந்திருந்தீர்கள். லைக்கா ஞானம் ஃபவுண்டேஷன், லைக்கா ஞானம் அறக்கட்டளை. லைக்கா ஞானம் அறக்கட்டளையினுடைய பங்களிப்பு எப்படி உங்களுக்கு கிடைக்கப்பெற்றது? அதனூடாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற நன்மைகளை பற்றி கூற முடியுமா? முதலாவது எப்படி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்ட்டு, நான் கடைசியான இந்த மலேசியாவில் இந்த ஏஷியா முடிச்சுட்டு சில்வர் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு இங்கே விரைக்க நாட்டுக்கு இங்கே விரைக்க நான் எப்படியாவது இருக்கிற கடனை கொடுக்கணும்னு தான் யோசிச்சது. அடுத்த கட்ட போட்டியோ சரி, அடுத்த கட்டத்தை என்ன பற்றி எப்படி என்ற யோசிக்கவே இல்லை. ஆனால் இங்கே நடந்த சில கௌரவ விழாக்களில் இப்போ எல்லோரும் கேட்டால் அடுத்த என்ன செய்ய போகிறேன், அடுத்ததுக்கு ரெடியாகிறேன், இன்னும் ஃபோட்டோ வந்து கொடுக்கலடா, என்ன நான் அடுத்த ரெடியாகிறேன், ஆல்ரெடி பட்ட கடன் கிடைக்குதுன்னு அடுத்த கொடுக்குறான்ட்டு தான் மைண்டுக்கு ஓடிக்கிறது. அப்போயே நான் சொன்னேன், இது நான் ஃப்யூச்சரை பற்றி நான் யோசிக்கவே இல்லைன்னு சொன்னேன். நான் இறந்த காலத்திலே நான் இன்னும் நிற்கிறேன், அதை நான் செட்டில் பண்ணாமல் என்னென்ன அடுத்த கடனுக்கு போகிறது. மற்ற ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஆட்கள் உதவி செய்யலாம், நண்பர்கள் உதவி செய்யலாம், வீட்டுக்காரர் உதவி செய்யலாம், தெரிஞ்சாக. ஆனால் அதையே நம்பி தொடர்ச்சியாக நாங்கள் இருக்கையில் அது மட்டும் அதுவும் அழகும் இல்லை. எல்லாருக்கும் பொருளாதார நெருக்கடி என்ற இன்றைய சமூகத்தில் இருக்குது. இப்போ நானும் போய் ஒவ்வொரு காலம் ஒருக்கா அவங்க உதவி செய்யலாம், 2 தரம் உதவி செய்யலாம். அதை தாண்டி அவர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது, நான் சரியில்லை. அப்போக்க நான் ஜோதிச்சது சரி, இதோட நிப்பாட்டிட்டு நான் என்ன ஃபினான்சியலாக ஸ்டேபிளாக ஆக்கணும்னு நான் ஜோதிச்சது. ஏன்னா கடைசியாக ஸ்பான்சர்ஷிப் தேடி போய்க்க ஒரு 4 நாள் ஒரு அனுசரணையாளர்கிட்ட வாசல் நின்றேன்.
அப்பேக்க ஜோதிச்சது இதுதான் என்னுடைய கடைசியாக இருக்கும் என்ற அந்த அந்த நேரத்தில் வர்ற எண்ணங்கள் வந்து சரியாக எங்களை தாழ்த்தி கொண்டு போகும். அப்பேக்க ஜோதிச்சது தேவையில்லை, விட்டுட்டு உண்டு வெளியே பேர், அதாவது நார்மல் வாழ்க்கையின பரவாயில்ல, கடன் இல்லாமல் வாழ்ந்துடணும் என்ற ஒரு பயம் வந்துட்டு. ஆனால் முதல்ல எல்லாரும் கேட்குறது நீ இப்படி இந்த என்ன செய்ய போகிற என்ன செய்ய போகிற. ஆனால் அன்றைக்கு அப்பேக்க இருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும், குருட்டுத்தனமாக நம்பிக்கை அவைக்கு எதிர்பார்க்க இருக்கலாம். ஆனால் அது எனக்கு அந்த நம்பிக்கை தான் என்னை கொண்டு வந்தேன். சரி, நான் ஒரு கட்டத்தில் எனக்கே என்னில் ஒரு டவுட் வந்துட்டுது, நீ எவ்வளோ காலத்துக்கு இப்படி இருக்க போகிறேன்டேக்கு அது சரியாக என்னை தாக்க வலிக்கிட்டது. அப்போ முதல் கட்டம் இது போட்டி போயிட்டு சரி ஏசியாக செய்திருக்கோம், மெடல் பண்ணியிருக்கோன்றதோடையே நீ நிப்பாட்டலாம், ஏன்னா பொருளாதாரம் இல்லாமல் எதுவும் செய்ய இயலாது. ஆக ஆசையில் மட்டும் வச்சுக்கொண்டு நான் வச்சுக்கொண்டு ஒரு கட்டத்து மேலே நான் ஜோதிச்சது வந்து ஸ்ரீலங்கா லெவலில் செய்து கொண்டு இருக்கலாம். அதை தாண்டி போகிறேன்னு சொன்னால் தேவையில்லை இனி, ஏன்னா திருப்பியும் கடன் படுறக்கோ திருப்பியும் அந்த மன உளைச்சல் உள்ளாகிறக்கோ நான் தயாராக இல்லை. யாருக்காகவும் எதுக்காகவும் என் செல்ஃபை நான் லூஸ் பண்ணுறக்கு ரெடி இல்லை. போய் பல்ல காட்டிக்கொண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் இதன் அந்த மைண்ட் செட் எனக்கு வரமாட்டேன்னுட்டு. பட் அதுக்கு நான் என்ன லூஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி ஆகிடுது. அப்போக்கு அதை போய் முதல் சொல்லியிருந்தா யாரும் கேட்க போயிட்டு வந்து நான் ஒரு கவர்மெண்ட்டில் சொன்னேன், இதை நான் போயிட்டு வந்து எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இதை கொடுக்குறத நான் யோசிக்கணும் இல்லையா, அடுத்த கட்ட நான் போகிறதோ அடுத்த கவர்மெண்ட் குவாலிஃபைட்டோ அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லைன்றதில்ல. அப்போக்க ஒரு அதிதியாக வந்திருந்த ஒரு மணிவண்ணன் லோயர் மணிவண்ணன் அவர் ஓகே வந்தாக்கள் எல்லாரும் நம்பர் கேட்குற எல்லாரும் நம்பர் வாங்குற எல்லாரும் ஓகே கிடைக்க சரி ஓகே அது எல்லாரும் எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கு, ஆனால் அதுக்கேற்ற சந்தர்ப்பங்களும் பெறணும், அதுக்கான வழிவகையும் பெறணும். அப்போ சரி ஓகேன்ட்டு 2 பேரும் நம்பர் மாற்றிக்கொண்டு மெட்டது சரி வளமையாக கொடுக்குறதாண்டு ஒரு கிழமைக்குள்ள ஒரு ஃபோன் விட்டு வந்துச்சு, தம்பி லைக்காலேருந்து உங்களோட நம்பர் கேட்டவ, லைக்கா ஞானம் ஃபவுண்டேஷன்லேருந்து உங்கள் நம்பர் கேட்டவ கொடுக்குறேன்னு கதைங்க வந்துட்டு. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இந்த அவங்க லைக்கா ஞானம் ஃபவுண்டேஷன் ஒஃபிஷியல் ஆக்கள் பேசிக்கொண்டீங்கன்னா அப்போ நான் சொன்னேன் எனக்கு இருக்க, அதாவது எனக்கு தேவை வந்து மெட்ட ஸ்போர்ட்ஸில் வந்து இப்போ சாப்பாட்டுக்கு அவ்வளோ போகாது எனக்கு, மெயினே இங்கே எவ்வளோ பொடிக்குள்ள நாங்கள் நல்ல ஃபுட்டாக போடுறோம் அவ்வளோத்துக்கு பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரும். ஒரு நாளைக்கு நார்மலான 4000 ரூபா சாப்பாடு முடியும். இது ஆனால் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 1500 ரூபா காணும் 3 சாப்பாடு. ஆனால் எனக்கு நான் இப்போ அதை ஈடு செய்கிற அளவுக்கு இலங்கையில் அவ்வளோத்துக்கு அனுசரணையாக தயாராக இல்லைன்ட்டு அந்த ஒரு இதுவும் இருந்து கொண்டு இருந்தது. அப்போ நான் சொன்னேன் எனக்கு சாப்பாட்டுக்குள்ள கோச்சுக்கு நான் அதாவது ஸ்ரீலங்கா லெவலில் நான் செய்து கொண்டு இருக்கலாம், அதுக்கு மேலே நான் நாட்டுக்காக நாட்டை தாண்டி உலக லெவலில் போகிறதுக்குன்னு சொன்னால் கட்டாயம் நான் ஒரு பெரிய கோச்சுகளை வேலை செஞ்சால் தான் அந்த இடத்துக்கு போகலாமேன்னு சொன்னால் அவங்கள ஒரு 1500 சிசி இன்ஜினை வச்சு கொண்டு போயிருக்கு, நான் 150 சிசி இன்ஜினை கொண்டு போகலாது. ஃபைட் பண்ணுறேன்னா கடைசி ஒரு 70% நட்டுருக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன் அவங்களோட. அப்போ இந்த கேட்டு என்னென்ன இது இருக்குது உங்களுக்கு, நான் சாப்பாடு கோச் அவ்வளோ எனக்கு மேலதி எதுவும் தேவையில்லை, எனக்கு அத்தியாவசியமாக தந்தால் நான் ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு இவ்வளோ வந்தேன், எல்லாம் இருக்குமென்னு சொன்னால் நான் இன்னும் கூட போவேன் சொன்னேன். இப்போ இந்த 2-3 தரம் ஒவ்வொரு ஃபோனில் கதைச்சோன்னு இருந்தேன். இப்போ ஒரு நாள் கால் வந்துச்சு ஒரு 5:30 அப்படி, தம்பி நாங்கள் செய்கிறோம் ஓகே நம்பல. ஏன்னா அப்போங்க நான் ப்ராக்டிஸில் நான் எந்த நம்பிக்கையும் இல்லை, ஆனால் ஏன்னா எனக்கு கவலை இருந்தது அந்த நேரம் கடன் இருக்குது யோசனை, நான் ஒன்றும் செய்யலை, அதுக்கு மறக்கிறேன்னா திருப்பி நான் ப்ராக்டிஸ் ஜிம்முக்கு கண்டால் தான் அந்த வழியில் போகும். அப்போ சரி ஓகே ஒரு கால் வந்துச்சு யூகே நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்பில். ஸோ அப்போ கண்டு அது ஒரு மேஜிக் மாதிரி, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோமோ 2க்கு ஒரு நாள் எங்களுக்கான வாய்ப்புகள் வேறும் வேலை செஞ்சு கொண்டு இருந்தால் கட்டாயம் அந்த நேரத்தில் சரியாக நம்பிக்கை இல்லை. அண்ட் அந்த நேரம் அது ஒரு மேஜிக் தான் லைஃப்பில் லைக்கா ஞானம் ஃபவுண்டேஷன் என்ற லைஃப்பில் வந்து. எப்படி இருக்குது இப்போ அவர்கள் உங்களோட எப்படிப்பட்ட ஒப்பந்தத்தை இப்பொழுது மேற்கொண்டிருக்கிறார்கள்? இப்போ ஒப்பந்தத்தை தாண்டி எப்படி ஒரு உணர்வுன்னு சொன்னால் இப்போ சகோதரன் மாதிரி தான் எல்லாரும் கதைப்பின போ இதண்டு வீணை மெட்டது என்ன தேவைன்னு முதல்ல கேட்பின கேட்டுக்கு என்ன உனக்கு என்ன வேணும் நாங்கள் இப்போ ப்ராக்டிஸ் அப்படியே ப்ராக்டிஸ் போகுதா அது ஓகே பட் உனக்கு இப்போ என்ன வேணும் ஓகேயா இருக்கா எல்லாம் வேறு எதுவும் தேவையா மேலதையும் தேவையா இன்றைக்கு இப்போ அவ்வளோ நம்பிக்கைக்கு நான் இன்னும் நான் உழைக்கணும் ஆக்கி அந்த கிடைச்ச நம்பிக்கையை நான்
இந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தேன். ஏன்னா பின்னால் இன்னொரு கொடுக்க அந்த நம்பிக்கையோடு என்ன கொடுக்கலாம், நான் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது நான் தெளிவாக ஜோதிச்சுருப்பேன். எப்பையும் நல்ல ஒரு போண்டிங் நான் கேட்குறோட கூட தருவாங்க, இல்லை நல்லா இருக்கும். மற்றது கூட உழைப்பு மற்ற சின்சியாக இப்போ நம்பிக்கை என்ன பணத்தை தாண்டி நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் என்றைக்குமே காப்பாற்றுறதுக்கு அது எனக்கு விரும்பிக் கொண்டே இருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. யாருக்காக இல்லை என்றாலும் லைக்கா ஞானம் அறக்கட்டளைக்காவது நீங்கள் அந்த பதக்கத்தை வென்றியாக வேண்டும். உங்களுடைய இந்த சாதனைகளை நீங்கள் தொடர்ந்தியாக வேண்டும். காரணம், முயற்சி என்கின்ற ஒரே ஒரு தாரக மந்திரம் மட்டும்தான் உங்களிடம் இருந்தது. அதை வைத்து தான் அடுத்த கட்ட போட்டிகளில் அல்லது அடுத்த கட்டமாக நான் எப்படி செல்ல போகிறேன், என்னை சுற்றி எனக்கு திறமை இருந்தும் என்னை சுற்றி கடன் இருக்கிறது, நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய உத்வேகத்தோடு தான் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனது வண்டியை இன்னும் வேகமாக ஓட்டுவதற்கு அதில் ஏற்படுகின்ற பழுதினை பார்த்து என்னை இன்னும் உற்சாகப்படுத்துவதற்கு யாருமே இல்லையே என்கின்ற ஒரு இயக்கத்தோடு இருந்த பொழுதுதான் லைக்கா ஞானம் அறக்கட்டளையானது இவர்களுக்கு கரம் கொடுத்திருக்கிறது. இன்று நேற்று அல்ல, 2010 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த லைக்கா ஞானம் அறக்கட்டளை என்பது கிட்டத்தட்ட இந்த 14 வருடங்களில் இலங்கை மாத்திரமல்ல உலகம் முழுவதிலுமே அவர்கள் பலருக்கு அந்த கரங்களை நீட்டிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. லைக்காவுக்கு ஒரு சுயநலம் இருக்கிறது. அந்த சுயநலம் தான் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் பொது நலனை கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு இருக்கின்ற அந்த சுயநலம் இங்கு குறிப்பாக கல்வி ரீதியாக, சுகாதார ரீதியாக இளைஞர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான செயற்பாடுகள், வறுமை கோட்டிலே இருக்கின்ற அத்தனை நபர்களுக்கும் ஒரு கரம் கொடுக்க வேண்டும். உலகிலே இவ்வாறான பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நேரடியாக கரம் கொடுக்கின்ற ஒரு அறக்கட்டளையாகத்தான் லைக்கா ஞானம் அறக்கட்டளை 2010 ஆண்டிலிருந்து உலகம் முழுவதுமே இந்த சேவைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சுயநலம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுடைய குடும்ப அங்கத்தவர்களாக நினைத்துதான் ஒவ்வொரு வீரர்களையும் சரி, ஒவ்வொரு மனிதர்களையும் சரி அவர்கள் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் பல மாவட்டங்களில் தொடர்ச்சியாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதற்கான ஒரு ஊக்கப்படுத்தலை கொடுக்கின்ற ஒரு அறக்கட்டளையாக இப்பொழுது லைக்கா ஞானம் அறக்கட்டளை என்பது மாறியிருக்கிறது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் பலராலும் கைவிடப்பட்ட, பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருந்த ஒரு இளைஞருக்கான தேவையான ஒரு ஊக்குவிப்பை சரியான தருணத்தில் இந்த லைக்கா ஞானம் அறக்கட்டளை என்பது கரம் நீட்டி இருக்கிறது என்று அவருடைய திறமை. அதே நேரத்தில் அவர் முன்னர் கூறியது போலது, எங்களை யாருமே கணக்கெடுப்பதில்லை, நான் ஒரு போட்டியில் கலந்து கொள்வதாக இருந்தால் எனக்கு அந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும், அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி என்னை சுற்றி இருக்கின்ற கடன், அந்த போட்டியில் நான் எப்படி சென்று பங்கு பெற்ற போகிறேன், இதற்கான ஒரு வாய்ப்பை யார் எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்கின்ற ஒரு மன அழுத்தமே அவரை அடுத்த கட்ட, அதாவது அந்த பிரிவிலே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் தடுப்பதற்கும் கூட ஒரு விடயமாக மாறியிருந்தது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு குறிப்பாக நான் நினைக்கிறேன் ஜனவரி மாதம் லைக்கா ஞானம் அறக்கட்டளை உங்களோடு இணைந்து கொண்டது. இப்பொழுது நாங்கள் இப்பொழுது செப்டம்பர் மாதத்தையும் தொடர்கிறோம். அக்டோபர் மாதம் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிக்கு செல்ல இருக்கிறீர்கள். உங்களை போன்று பலரை ஊக்கப்படுத்துவதற்கு லைக்கா ஞானம் அறக்கட்டளை தயாராக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? 100க்கு 200 வீதம் சொன்னால் இப்போ சேவை மனப்பாங்கு எல்லாருக்கும் இருக்காது. அப்படி இருந்தாலும் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேவைகளாக மட்டும். ஆனால் ஒரு சமூகத்தை வளர்க்கணும், பணத்தை தாண்டி நான் என்னுடைய சூழல், நான் என்னுடைய நாடு, என்னுடைய மக்களை வளர்க்கணுமன்றது மற்ற மனிதாபிமானம் எல்லாருக்குமே இருக்காது. அந்த இதில் நான் இப்போ அது எது இருந்தாலும் ஓகே, நீங்கள் இப்போ ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மீட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இவெண்ட்டாக இருக்கட்டும், எதுக்கும் நான் இப்போ அவையோட கதை பழகி கொண்டிருக்கக்கூடிய அவைக்கு தெரியும். அது சரியாக தேவைப்படுதுன்னு சொன்னால் கட்டாயம் செய்து கொண்டிருக்கணும். அதை பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது சும்மா செய்கிறத விட தேவைக்கு, அதாவது எங்கே ஒரு தேவை இருக்கோ அங்கே செய்கிறான், அதுக்கு வேல்யூ இருக்கும். கிடைக்கின்ற, அதாவது சரியான நேரத்தில் கிடைக்கின்ற உதவிக்கு தான் ஒரு மதிப்பு இருக்கிறது என்று கூறுவார்கள். இப்போ அந்த இடத்துல இப்போ லைக்கா ஞானம் ஃபவுண்டேஷன்ட மெம்பர்ஸாகவும் இருக்கட்டும், அவன் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அதோடு சேர்ந்து இந்த ஞான ஃபவுண்டேஷன் ஸ்தாபகர் அலிராஜா சுபாஸ்கரன், அவருடைய துணைவியார் மற்றும் அவரோட அம்மா ஞானாம்பி, இப்போ அவன் மைண்ட் செட் தான் இங்கே வந்திருக்கு. அதாவது எல்லாரும் பணத்தை தங்களுக்குள்ளே வச்சுக்கொண்டு யோசிக்க நான் வளர்ந்தா மட்டுங்கானது என்னோட சேர்ந்து நீயும் வான்ற அந்த ஒரு தன்மை தான் அவையை இன்னும் வளர்க்கும். அதோட சேர்ந்து ஒரு டீமாக வளர்றது தான் இன்றைக்கும் ஒரு வெற்றியாக இருக்கும். ஏன்னா அதுதான் மன நிம்மதியோடு சேர்ந்து இன்றைக்கு பார்த்தாலும் ஒரு சுயநலத்தில் ஒரு பொதுநலம் இருக்கும். அதுதான் உண்மையில் நான் முன்னரே கூறியது போல அந்த சுயநலத்தில் இருக்கின்ற பொதுநலத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு லைக்கா ஞானம் அறக்கட்டளை உங்களை வைத்து ஒரு உதாரணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையில் பெருமையாகத்தான் இருக்கிறது. இன்னும் எதிர்காலத்தில் செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். பட் சரியான இது இருந்தால் கட்டாயம் நானே 2-3 பேருக்கு கேட்க நான் அவையின் ஆஃபீஷியல் ஆக்களோட
நான் கண்டேன் அது செய்யப்பட்டிருக்கேன்னு சொன்னால் அது கட்டாயம் தேவைன்னா அங்கே அதுக்கான இது கிடைக்கப்படுது. ஏன்னு சொன்னால் என்னை பொறுத்தல இவ்வளோ பெரிய ஃபவுண்டேஷன் வந்து அறக்கட்டளை வந்து இலங்கையில் இல்லை. நான் 100க்கு 200 சொல்லுவேன். மெட்டை வந்து சொந்த காசில் செய்து வர மெட்டை இல்லாட்டி ஏஷியன் ஃபண்டோ சரி வேர்ல்ட் விஷன் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்குலாம் இங்கே இருக்கிற என்ஜிஓஸ் ரன் பண்ணுது. ஆனால் இப்போ தங்களோட காசு எடுத்து தங்களோட மக்களுக்கே கொடுக்குற அந்த மெனப்பான்மை வந்து லேசில் வராது. ஸோ அந்த இடத்துல இந்த குழுமத்திற்கும் ஃபவுண்டர்ஸுக்கும் நன்றி சொல்கிறேன். எத்தனை நாடுகளுக்கு சர்வதேச ரீதியிலான போட்டிகளில் பங்கு கொள்வதற்காக சென்றிருக்கிறீர்கள்? நான் முதலாவது துபாய்க்கு போய் 2023, 24, 23 திருப்பி ஹாங்காங் போயிருக்கேன். மலேசியாவுக்கு இப்போ கடைசி 23 நாட்டுக்கு இப்போ 4வது நாட்டுக்கு போகிறதுக்குன்னு சொன்னால் என் குடும்பத்தில் யாரும் ஃப்ளைட் ஏறினதில்லை, நானும் வேறு நினச்சது இல்லை. ஆனால் இப்போ யார் விளையாட்டு பொழுதுபோக்குன்னு சொன்ன ஆக்களோ சரி, யார் விளையாட்டு எந்த ஒரு உதவியும் செய்யாதுன்ற வாழ்க்கைக்குன்னு சொன்னால் நான் இன்றைக்கு அதே விளையாட்டு தான் இந்த வாழ்க்கையை மாற்றி இருக்குது. அதே விளையாட்டு தான் என்ன நாடாக கூட்டி கொண்டு போகுது. அதே விளையாட்டு தான் என்னுடைய மக்களை என்ன இனங்காண வச்சுருக்குது. இதற்கு முன்பாக வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஒரு அழுத்தம் இருக்கும். நான் சாதிக்க வேண்டும் என்பதெல்லாம் தாண்டி இந்த நிதி ரீதியான ஒரு செயற்பாட்டை எப்படி நான் நிவர்த்தி செய்ய போகிறேன் என்று. இப்பொழுது பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிக்கு செல்ல போகிறீர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு. இம்முறையும் அந்த பயம் இருக்கிறதா, அல்லது பல்வேறுபட்ட பயிற்சிகளை மட்டுமே மேற்கொண்டு சாதிக்க வேண்டிய ஒரு நிலை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை, இந்த போட்டியை தயாராக அதாவது பண ரீதியாக நான் எந்த ஒரு தொழில் கூட நான் யோசிக்கவே இல்லை. கேட்டால் இப்போ அதை வந்து சரியான நேரத்தில் எல்லாம் செய்வீனம். நான் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு ப்ராக்டிஸும் சாப்பாடு நித்திரை, இந்த 3 தான். சோஷியலில் ஜிம்முக்கு போகிறது, கிச்சனுக்கு வந்து சமைக்கிறது, சாப்பிட்றது, நித்திரை, இதே தான் நம்புகிறேன். அவ்வளோ அதாவது 24 மணி தான் நித்திரையை தவிர மிச்சம் பார்த்தாலும் இந்தியா ப்ராக்டிஸும் பார்க்குறேன், நாளையும் ப்ராக்டிஸ் பார்க்குறேன், இந்தியா ப்ராக்டிஸ் என்ன போகுது, நாளை அதை பற்றி யோசிக்கணும். இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதோட இப்போ என்னை பொறுத்தளவில் ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபாரின் கோச் ஹாயர் பண்ணிக்க நானே தான் இருக்கும். ஏன்னா இந்தளவு அனுசரணை வந்து யாரும் கிடைச்சதில்லை. அதாவது கிரிக்கெட்டை தவிர யாரும் கிடைச்சதில்லை. இப்போ வேணுமெண்டாக ஒலிம்பிக்கு போன அந்த 6 பேரில் கூட எத்தனை பேருக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்குமென்று தெரியலை. இப்போ அவங்க பர்சனல் எடுத்து பார்த்தா பாவமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே கிரிக்கெட் வீரருக்கு இருக்க வருமானமும் சரி, அவை கிடைக்கிற அந்த வரப்பிரசாதங்களும் சரி மற்ற எந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் இல்லை. ஆனால் அதை விட கஷ்டம் இது. ஏன்னு சொன்னால் இப்போ அவைக்கு ஃபிசியோ இருக்கும், அவைக்கு டாக்டர்ஸ் இருப்பின, அவைக்கு இப்போ பெயின்னு சொன்னால் அதற்கென்று ஆலோசகர்கள் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இங்கே அது இல்லை. நாங்களாம் எங்களோட கம்பெடிஷனை போய்க்கு நாங்களாம் எங்களோட மேனேஜர், நாங்களாம் எங்கள் டாக்டர், நாங்களாம் எங்களோட கோச், எல்லாமே நாங்களாக தான் இருந்தோம். ஆனால் இப்போ ஆனால் இங்கே வரைக்கும் அவைக்கு ஒப்பிட்டு பார்த்தா அவைக்கு ஒரு அங்கீகாரம் கூட இருக்குது. ஆனால் நாங்கள் அதாவது ஓவரால் நாங்கள்லாம் எங்களை பார்த்துக்கொள்ள, அதாவது போய் பங்கு பெற்றி ஒரு மெடல் எடுக்கிறது பெரிய ஒரு சவாலாக இருக்கும். உண்மையிலேயே ஒரு நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி நாட்டிற்காக வெளிநாடுகளுக்கு சென்று அங்கிருந்து ஒரு பதக்கத்தை பெற்று வந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு நாங்கள் இலங்கை ரீதியாக ஒரு பதக்கத்தை பெற்றிருக்கிறோம் என்கின்ற ஒரு பெருமையை அடைய முடியாத அளவுக்கு தான் நாடு அவர்களை வழிநடத்தி சென்றிருக்கிறது. உண்மையிலேயே இந்த தருணத்தில் நாங்கள் லைக்கா ஞானம் அறக்கட்டளைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகளாவிய ரீதியில் உங்களுடைய சேவைகள் என்பது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்ற நிலையில் இலங்கையிலும் கூட நான் முன்னரே கூறியது போல அத்தனை தேவைகளுக்குமான, குறிப்பாக இப்பொழுது இளைஞர்களை மையமாக வைத்து விளையாட்டுகளில் அதிகமான ஒரு கரிசனையை லைக்கா ஞானம் அறக்கட்டளையினுடைய ஒரு செயற்பாடுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது கிரிக்கெட் போட்டிகளாக இருக்கலாம், கால்பந்தாட்ட போட்டிகளாக இருக்கலாம். அதே நேரத்தில் இவ்வாறான பல்வேறுபட்ட மிக முக்கியமான விளையாட்டுகளை இப்பொழுது இனம் கண்டு அதனை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் கையில் எடுத்திருப்பது என்பது பாராட்டுக்குரிய ஒரு விடயம். சரியானதொரு பாதையில் இலங்கையினுடைய இளைஞர்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கான உங்களுடைய செயற்பாடுகள் தான் இப்படியாக இன்னும் பல்வேறுபட்ட இளைஞர்களை நாங்கள் எங்களுடைய அங்கீகாரத்தை, அதாவது இலங்கை என்கின்ற அந்த நாமத்தை சர்வதேச ரீதியில் பேசு பொருளாக்குவதற்கு உங்களுடைய பங்களிப்பு என்பது இன்றியமையாததாக காணப்படுகிறது. குறிப்பாக உங்களுடைய விளையாட்டுகளில் இப்பொழுது நீங்கள் நான் கூறியது போல பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளை விட்டுவிட்டு இப்பொழுது நீங்கள் கொழும்புக்கு எதற்காக வந்திருக்கிறீர்கள்? என்ன பயிற்சி போட்டியில் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள்? நான் என்ன யாழ்ப்பாணத்தில் அந்த உபகரணங்கள் எதுவுமே இல்லை. அதுக்காகத்தான் நான் இங்கே கொழும்பில் வந்து ஃபுல்லாக ரூம் எடுத்து இங்கே தங்கிற காரணம் வந்து மற்ற தனியாக இருந்தால் நான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணலாம். வேறு எந்த சோஷியல் லைஃபும் இருக்காது. சோஷியல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. என்டர்டைன்மெண்ட்டும் ஜிம் தான், பேஷனும் ஜிம் தான், டைம் பாஸும் ஜிம் தான். இல்லை அதுக்குள்ளே இப்போ எல்லாம் ஒன்றாக இருக்குது, இன்னும் ஃபோக்கஸ்டாக இருக்குது. இதற்கான அந்த பயிற்சிகளை பெறுவதற்கான அத்தனை வசதிகளும் உங்களுக்கு இப்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறதா? இப்போ
எக்யூப்மெண்ட்ஸ் வந்து காம்படிஷனில் யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. ஆனால் ஒப்பீட்டளவில் யாழ்ப்பாணத்தை விட இங்கே இருக்குது வசதிகள் இருக்கிறது. அதால் வந்து நான் இங்கே வந்தேன் நான். ஆனால் இப்போ அந்த ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் இன்னொரு அதோட அதாவது இன்ஜுரி வராமல் தடுத்து கொள்ளலாம். என்ன சொன்னால் நாங்கள் இன்னொரு உபகரணத்துக்கு பதிலாக இன்னொரு உபகரணம் பாவிக்க சரியாக ரிஸ்க் இருக்குது. ஆனால் அதே உபகரணத்தை நாங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் இன்னும் கூட எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கூடும். அதோடு சேர்த்து இன்ஜுரி வராது. நார்மலாக இன்னொரு இன்ஜுரி வந்தால் கடைசி குறைஞ்சது 6 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும். அவ்வாறான நிலை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறதா? ஒருக்கா வந்திருக்குது. ஒரு 350 கிலோ நான் ஸ்குவாட் பண்ணி, அதாவது தோளில் வச்சுருந்து திரும்பிக்க கிராம்பாக மசில்ஸ் பிடிச்சிட்டுது. அப்போ அப்படியே வெயிட் நான் போட்டு விழுந்துட்டு நான் மசில்ஸ் கிழிஞ்சிட்டாக்கும் ஃபுல்லாக நான் சரி கடைசி குறைஞ்சது ஒரு 6 மாதம் என்றாலும் பெஸ்ட் ரெஸ்ட் எடுத்தால் தான் நான் அந்த அளவுக்கு பெஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன பார்க்குற அளவுக்கு நானும் பெரிய ஆள். ஒரு தூக்கி இருத்திருக்கிட்டு அதை நான் பேருந்து கொஞ்சம் ஒரு பேருந்து ஃபிசியோட்ட போயிட்டு நான் பார்த்து ஓகே அது கிராம் தானே, இந்த ஒரு கிழிவும் இல்லை பேருந்துன்ட்டு. அதுக்கப்புறம் ஓகே. ஆனால் அந்த தாக்கம் வந்து சரியாக இருந்தது. ஏன்னா மென்டலி சரியாக ஸ்ட்ரக் ஆகிட்டு, ஏன்னா பெரிய வெயிட்ஸ் போய்க்கு நான் பயம் வந்துட்டுது ஏதாவது நடந்துருமோன்ட்டு. அதுக்கு பிறகு கொஞ்சமே இந்த கோச்சுன்ட்டு கன்சல்ட் பண்ணி இப்போ இந்த உப்பான் அதுலேருந்து நான் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன். முதல் அந்த வெயிட்டை நான் ரீச் பண்ணுறேன்னா எனக்கு ஓட்டுவேன் மென்டலி சரியாக பயம் வந்துடும், திருப்பி எதே இன்ஜுரி ஆயிருமோன்ட்டு. ஆனால் இப்போ எல்லாம் சரியாக இருக்கேக்க நான் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இப்போ இல்லை எனக்கு. இப்பொழுது நீங்கள் தயாராக இனி வருகின்ற எந்த ஒரு விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் சரி மன வலிமையோடு, இதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு பயம் இருந்தது, இப்பொழுது மன வலிமையோடு தான் நீங்கள் ஒவ்வொரு போட்டிகளும் போட்டியை மட்டுமே கவனம் செலுத்தி அதனூடாக ஒரு வெற்றி வாகை பெற வேண்டும். காரணம், உங்களை பார்த்து பலர் இந்த விளையாட்டுத் துறைக்குள் வர வேண்டும், அவர்களுக்கும் சரியான ஒரு உதவிகள் கிடைக்க வேண்டும். நீங்கள் வெற்றி பெறுவது என்பது வெறுமனே லைக்கா ஞானம் அறக்கட்டளையினுடைய வெற்றி மட்டுமல்ல, இப்பொழுது அதற்கு அரசாங்கம் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க தொடங்கும். நீங்கள் கூறியது போல எந்த ஒரு விடயத்தையும் சாதித்து காட்டிய பிறகுதான் அதற்கு மதிப்பு கிடைக்குமாக இருந்தால் சரி, அந்த மதிப்பு இவருனூடாக அந்த விளையாட்டுத் துறைக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அரசாங்கம் அதற்கு பிறகாவது சரி, பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகள் முடிந்து நிச்சயம் நீங்கள் ஒரு பதக்கத்தோடு வர வேண்டும். இதில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒருக்கா யாழ்ப்பாணத்துக்கு பிரசிடென்ட் வந்த டைம் இன்வைட் பண்ணி அதாவது அந்த இடத்துல இருந்த ஸ்போர்ட்ஸ் வைர ஆக்களோ சரி கொஞ்சம் நாட்டை பிரதிபடுத்த கலைகளில் அப்போக்க வந்து பிரசங்காதி கேட்க என்ன தேவை வேண்டோ ஓகே நான் சொன்னேன் எனக்கு ஸ்பான்சர்ஷிப் தேவைப்படுது. அப்போ இன்னொரு வந்து சரி அது ஒரு ஹார்ட்வேர் சம்மந்தமான ஒரு கம்பெனி, அது சரி எந்த ஃபீல்டுக்காக சரியானது. என்ன ஹார்ட்வேர் நானும் ஒரு விளைவானது நம்பர் வாங்கினேன், நான் நம்பினேன். ஓகே பிரசிடென்ட் லெவலுக்கு போயிட்டுது. இது திருப்பி நான் ஒரு 4 நாள் மெசேஜ் பண்ணி பார்க்குறேன், நீ அப்டேட் நீ அந்த அளவுலாம் இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த ஒரு அதிதிகள் பக்கம் என்பது பல இயக்கங்களையும் வழிகளையும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் கொண்டதாக தான் அமைந்திருக்கிறது. தலை சிறந்த ஒரு விளையாட்டு வீரர்கள் உருவாக வேண்டுமாக இருந்தால், இளைஞர்கள் கையில் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் இருக்குமாக இருந்தால், அந்த எதிர்காலம் என்பது படித்த இளைஞர்களை மாத்திரம் வைத்து நாங்கள் மதிப்பிட முடியாது. விளையாட்டுத் துறையில் சாதிக்கின்ற இவ்வாறான விளையாட்டு வீரர்களையும் வைத்துதான் இலங்கையினுடைய எதிர்காலம் என்பது அதிகப்படியாக பேசப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த 2024 என்பது இலங்கையினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற ஒரு ஆண்டாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் விளையாட்டுத் துறையிலும் சாதிப்பதற்கான இளைஞர்கள் அதிகமாக தங்களை உத்வேகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பல்வேறுபட்ட பயிற்சிகள் இருக்கிறது. இந்த தருணத்தில் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பல்வேறுபட்ட விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். பயனுள்ள சில விடயங்கள், உங்களுடைய அனுபவங்கள், உங்களுடைய இயக்கங்கள், உங்களுடைய கவலைகள், அதுவும் இப்பொழுது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சரியான ஒரு அறக்கட்டளையின் கீழே உங்களுடைய செயற்பாடுகள் என்பது இப்பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பழுக்களுக்கு மத்தியில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த காலை வேளையிலே வந்து இந்த அதிதிகள் பக்கத்தினூடாக இந்த விளையாட்டுகள் தொடர்பாகவும் உங்களுடைய ஒட்டுமொத்த செயற்பாடுகள் தொடர்பாகவும் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.